பழைய சோறு. முன்னோர்கள் எவ்வளவு வயதானாலும் நீண்ட நாள் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க முடிந்ததற்கு முக்கிய காரணம் உணவு உட்கொண்ட முறையே. அதில் அன்றாட உணவில் முக்கிய பங்கு வகித்தது பழைய சோறு தான். முதல் நாள் ஆக்கி மிஞ்சிப்போன சோறை கீழே ஊற்றாமல் சட்டியில் வைத்து தண்ணீர் ஊற்றி கைகளால் பிசைந்து சோறையை தண்ணீரில் ஊற வைப்பார்கள். அதிகாலையில் பழசாகி போன சாதத்தின் நீரை வடித்து வெற்று வயிற்றில் நீர் ஆகாரமாய் எடுத்துக்கொள்வார்கள். கேட்டால் நீச்சத்தண்ணி என்று சொல்வார்கள். 2 பல் வெங்காயம், சிறிய வெங்காயத்தையும் உட்கொள்வார்கள். பழைய சோற்றில் கால்சியம், சோடியம், பொட்டாசியம், துத்தநாகம், இரும்புச்சத்து, வைட்டமின் சி, டி போன்ற சத்துக்களும் நம் வீட்டில் மீந்து போன பழைய சோறில் கிடைக்கிறது. வைட்டமின் டியினால் உடல் சோர்வை நீக்க உதவுகிறது. வாயு தொல்லையாக வராமல் தடுக்கிறது. உடலை குளிர்ச்சியாக வைக்கிறது. நல்ல செரிமானத்திற்கு உதவுகிறது பழைய சோறு தான். பழைய சோறு சாப்பிடுவதால் மலச்சிக்கல் ஏற்படாது. குடல் இயக்கத்தை சீராக வைத்திருக்கிறது. உடல் சூட்டை தணித்து நமது உடலை குளிர்ச்சியாகவும் வைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட பழைய சோறு இன்று எங்கு கிடைக்கிறது? வெளிக்கடைகளில், உணவகங்களில் போர்டு போட்டு பழைய சாதம் கிடைக்கும் என சொல்லும் அளவுக்கு வளர்ந்துவிட்டது. அண்டை நாடுகளான அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளிலும் பழைய சோறை மண்பானையில் வைத்து விற்பனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். நமது தமிழர் பண்பாடு நெல் சோற்றை பழைய சாதமாக்கி சாப்பிட்ட முன்னோர்கள் நமக்கு கொடுத்து சென்ற வரப்பிரசாதம். நல்ல சாப்பாடு எங்கும் கிடைக்கும், நம் வீட்டுக்குள்ளேயே இருக்கின்றது. பர்கர், நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் என உட்கொள்ளாமல் நம் பழைய சாதத்தை உட்கொண்டால் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்.